என் பேர் எஸ்பி சரவணன், வளைச்சீர்வட்டி, கொட்டாம்பட்டி அருகே உள்ள வளைச்சீர்வட்டி, மதுரை மாவட்டம். நான் கடந்த 2007ஆம் ஆண்டு முதல் பிப்ரவரி 14 உலக காதலர் தினத்தை எதிர்த்து விழிப்புணர்வு பல்வேறு மாவட்டங்களில் பண்ணியிருக்கேன். இன்னைக்கு மதுரை மாவட்டத்தில் மனு நீதி நாள் முகாமில் மாவட்ட ஆட்சியர் அவர்களிடம் மனு கொடுத்துட்டு, நான் மட்டும் விழிப்புணர்வு மட்டும் கொடுத்தா மட்டும் பத்தாது, எல்லா சமூகத்தில் எல்லாருக்கும் பொறுப்பு இருக்குது, அரசுக்கும் பொறுப்பு இருக்குது. காதல்ன்ற பேரில் திருமணத்துக்கு முன்னாடியே கணவன் மனைவியாக வாழ்கிறாங்க. இது வந்து மேலை நாட்டு கலாச்சாரம். இது படிப்படியாக தமிழகத்திலையும் ஊடுருவி இருக்கு. இதை நான் காதலிக்கிறவங்களை புனிதமான காதலாக நான் எதுக்கலை. ஒரு காலத்தில் காதல் பண்ணாங்க, அவங்க சமூக இடைவெளி விட்டாங்க, பரிசு பொருட்களும் கடிதங்களும் பரிமாறினாங்க. ஆனால் இன்னைக்கு கலாச்சாரங்கள் மாறி காதலித்து கொண்டிருக்கும் போது காதலியுடன் காதலன் ஆசை வார்த்தைகளுடன் திருமணம் பண்ணிக்கிறேன்ற ஆசை வார்த்தைகளுடன் நெருக்கமாக இருந்து உயிருக்கு இணையான கற்பை தன்னை எதிர்காலத்தில் கல்யாணம் பண்ணிக்கிறான்னு சொல்லி கற்பை பரிசா கொடுத்துட்றாங்க. சிலர் மாசமான ஒருபாடு என்னை திருமணம் செய்து கொள்ளுன்னு சொல்லி காதலி வற்புறுத்தும் போது சிலருக்கு திருமணம் ஆகிடுது. சிலர் உன்னை ஏற்றுக்கிற முடியாதுன்னு சொல்லிடுறாங்க. சிலர் கருவை சட்டவிரோதமாகவோ மருத்துவமனையில் போய் கருவை அழிச்சிடறாங்க. சிலர் இந்த வகுத்தில் வளரக்கூடிய குழந்தைக்கு நீதான் தகப்பேன்னு சொல்லி நீதிமன்றங்கள், காவல் நிலையங்கள், காதலுடைய வீடுகள்லாம் போய் முற்றுகை பண்ணி போராடக்கூடிய சம்பவங்கள்லாம் நிறைய நடக்குது. பெண்கள் இன்னைக்கு எல்லா வகையிலையும் முன்னேறி இருக்காங்க. பெண்களுக்கு உள்ளாட்சி அமைப்புகள் 50% இடஒதுக்கீடெல்லாம் கொடுத்துருக்கு. பெண்களை போற்றி பாதுகாக்கணும். அதனால நான் மட்டும் விழிப்புணர்வு மட்டும் பத்தாது, அரசாங்கமும் விழிப்புணர்வு படுத்தணும். மத்திய மாநில அரசுகள் உலக பிப்ரவரி தினம் காதலர் தினத்தை நம் பண்பாடு கலாச்சார பாதுகாப்பு தினமாக அறிவிக்க வேணும். அதான் என்னுடைய கோரிக்கை. அதனால அந்த உயிருக்கு இணையான அந்த கற்பை தயவு செஞ்சு ஆண்களோட பெண்கள் தான் எச்சரிக்கையா இருக்கணும். உங்களுக்கு திருமணமான வயது சரியா வரும்போது 2 பேரும் முறையா பதிவு திருமணம் பண்ணிக்கிங்க. பெற்றோருடைய சம்மதத்தோட பண்ணிக்கிட்டா இதை விட ஒரு சந்தோஷமா இருக்கும். இன்னைக்கு இந்த மனு நீதி நாள்லாம் மாவட்ட ஆட்சியர்கிட்ட கொடுத்திருக்கேன். நான் 2007 இருந்து இந்த கோரிக்கையை வலியுறுத்தியிருக்கேன். அதனால நான் மட்டும் பத்தாது, கொரோனாவுக்கு எப்படி சமூக இடைவெளி விட்டு இருக்கணும், ஹெல்மெட் அணியணும்னு சொல்றது மாதிரி அதே மாதிரி விழிப்புணர்வு, அரசும் விழிப்புணர்வு ஏற்படுத்தணும். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.